ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் பிரதர் படத்தோட எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ சாட்டர்டே பாடல்கள் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அந்த எல்லா பாடல்களையும் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தில் லீடாக ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ராஜேஷ் அவர்கள் தான் இருக்கார். இவர் ஆல்ரெடி எஸ்எம்எஸ் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல படங்கள், காமெடி படங்களும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட பாடல்கள் மொத்தம் 5 பாடல்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாடல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிளாக மக்காமிஷி அப்படின்னு ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன டைம்லேருந்து அந்த பாட்டுக்கு ஒரு தனி வரவேற்பு கிடச்சிது. 2K கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த பாடல் இது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு பாடல் மக்காமிஷி. அந்த பாடலில் பாடினது பார்த்திங்கன்னா பால் டப்பா அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவரே தான் லிரிக்ஸும் எழுதியிருந்தார். அந்த பாடல் பட்டி தொட்டிலாம் கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாடலுக்கு கண்டிப்பாக தம்ஸ்அப் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து அமுதா அமுதா அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலை இது யூஸ்வல் ஹாரிஸ் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பாடல். ஒரு சூப்பரான நம்பர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு லவ் நம்பர் இது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பாடலை கார்த்திக் மேல் வாய்ஸ் பாடியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மகானா அப்புறம் பார்கவி அப்படின்னு சொல்லி ஃபீமேல் வாய்ஸும் இந்த பாடலில் இருந்தது. ஸோ ஒரு யூஸ்வலான ஹாரிஸ் டச் உள்ள ஒரு பாடல் தான் அமுதாம்பா. ஒரு டீசெண்டான நம்பராக இருக்குது. மேபி நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய தடவை கேட்டால் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து செகண்ட் சாங் என்ன அப்படின்னு பார்த்தா மிதக்குது. தேர்ட் சாங் மிதக்குது காலு ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமான ஒரு பாடல் இது அப்படின்னு தான் சொல்லணும். மதுஸ்ரீ அவங்க தான் பாடியிருக்காங்க. இந்த பாடல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்காக இருக்குது. புதுசாக இருக்குது மியூசிக். அதே சமயத்தில் கேட்கும்போதே கேட்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை மாதிரி ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா மதுஸ்ரீயோட வாய்ஸு தனியாக தெரியுதுங்க. ஹாரிஸோட டச்சஸ் எல்லாமே பாட்டோட முடிவுலையும் பல்லவிலையும் தெரியுது. பயங்கரமான ஒரு சாங்காக இருக்குது. இதுக்கும் தம்ஸ்அப் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கடுத்து அக்கா சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் செசாரியா தான் பாடியிருக்காரு. ஸ்டீஃபன் பார்த்திங்கன்னா நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் டேரெக்டாக இந்த பாடல் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மே பி ராங். பட் இந்த பாடல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேட்கும்போதே ஒரு ஃபீல் கொடுக்குது. உள்ள ஒரு நல்ல ஒரு லுல்லாபி ஃபீல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு எமோஷ்னல் பாண்டிங் உள்ள ஒரு சாங் இருக்கும். அக்கா தம்பிக்கான ஒரு சாங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பாடல் கேட்கும்போது ஒரு நார்மலான ஒரு மெலடி நம்பர் மாதிரி தெரியுது. ஒரு ஸ்லோ ஃப்ளோயிங் மெலடி அப்படின்னு சொல்லலாம். பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாடல் வேறு லெவலில் இருக்கும். விஷுவல்ஸை பேஸ் பண்ணியும் இந்த பாடலோட ரிசல்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ரொம்ப நல்லாவே இருக்குது, கேட்க இனிமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த பாடல். அதுக்கடுத்து படுகாஸ் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். இந்த பாடல் கேட்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொண்ட ஒரு சாங், டிஃப்ரெண்ட்டான சாங். இது குத்துன்னு சொல்லலாம், போக்குன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த சாங்கை ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த பாடல் கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதேமாதிரி ஹாரிஸ் ஒரு சில ஃபோக்கில் ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார். அதேமாதிரி இந்த படத்தில் இந்த பாடலில் படுகாஸ் நைட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த பாடலுக்கும் தம்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். இதை தாண்டி இந்த படத்தில் அவருடைய எப்பயும் அவருக்கு பிடிச்ச ஒரு லிரிசிஸ்டான தாமரை மேடம் அக்கா சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அதை தாண்டி 2-3 பேர் புதுசாகவும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் கொடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவர் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெஜெண்ட் படத்தில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் கேட்டிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. கேட்கலாம் போய் கேளுங்க. எல்லா பாடலும் சூப்பராக இருக்கும். அதை தாண்டி துருவ நட்சத்திரமில் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. துருவ நட்சத்திரம் எல்லா பாடலுமே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பிரதர் படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கேட்க ஒரு சில பாடல்கள் பிடிக்கும், ஒரு சில பாடல்களை கேட்டோன்னே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹாரிஸ் வைப்பில் இருக்கலாம் இந்த பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஆல்பமுக்கு, அதாவது பிரதர் படத்தோட எல்லா சாங்ஸுக்கும் சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 out of 5. ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டே இருந்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஒன்ஸ் அகைன் திரும்பி ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு பிரதர் ஆல்பம் மூலிமா. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் ஹாரிஸ் ஜெயராஜ் கலக்குவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பாடல் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் போய் கேளுங்க. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.